சுயநலம் மிகுந்த உலகம் இது. இதில் யார் பாசம் காட்டுவார்கள், யார் வேஷம் போடுவார்கள் எனத் தெரிவதற்குள் பாதி வாழ்க்கையே வீணை போய்விடும். இதில் எங்கே நிம்மதியாய் வாழ்வது? இந்த உலகம் நாம் செய்வதை கவனிக்காது, முடிவுகளைத்தான் கவனிக்கும். ஏனென்றால் அதுதான் நாம் எடுத்த முயற்சியின் பலன். உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீ மட்டும்தான், உன்னை சுற்றியிருப்பவர்கள் அல்ல. இன்றைய குடும்பங்களின் ஒற்றுமை ரேஷன் கார்டில் மட்டுமே இருக்கிறது. அனுபவமே சிறந்த ஆசான். 1000 அறிவுரைகள் தராத பக்குவத்தை, 1000 புத்தகங்கள் தராத படிப்பினை ஒரு அனுபவம் தரும். ஆம், அனுபவமே சிறந்த ஆசான். சில மோசமான அனுபவங்கள் தான் பல பக்குவப்பட்ட மனிதர்களை உருவாக்குகிறது. சில தவறான முடிவுகள் தான் பின்னர் ஒரு நல்ல முடிவை மேற்கொள்ள அடித்தளமாக இருக்கிறது. வெற்றி எவ்வாறு கைவிட்டு போனது என்பது தெரியும், முயற்சி செய்தவருக்குத்தான் தெரியும். வெற்றியை எவ்வாறு அடைய வேண்டும் என்பது. அனுபவப்படுங்கள், பக்குவப்படுங்கள். அனுபவப்படுங்கள், தெளிவு பெறுங்கள். அனுபவப்படுங்கள், நிதானத்தை பெறுங்கள். அனுபவப்படுங்கள், தவறுகளை திருத்திக் கொள்ளுங்கள். அனுபவப்படுங்கள், பெற்ற அனுபவங்களில் இருந்து பாடங்களை கற்றுக்கொள்ளுங்கள். அனுபவப்படுங்கள், உலகத்தை புரிந்து கொள்ளுங்கள். அனுபவப்படுங்கள், உறவுகளையும் உடன் இருப்பவர்களையும் உங்களுக்கு வேண்டியவர்கள் என நீங்கள் நினைப்பவர்களையும் புரிந்து கொள்ளுங்கள். பெற்ற அனுபவங்களையெல்லாம் பயன்படுத்தி வெற்றியை பெறுங்கள். வாழ முடியவில்லை என்று சிலர் கயிறு கட்டி தொங்கி விடுகிறார்கள். வாழ்ந்தாக வேண்டும் என்று சிலர் கயிற்றின் மேலே நடக்கிறார்கள். போராடி பார்ப்பவனும் போராடி தோற்பவனும் போராடி வென்றவனும் மூவருமே வீரர்கள்தான். வானத்தில் எல்லா நாட்களிலும் இருட்டு இருப்பதில்லை. இல்லை என்று சொல்லாமல் இயன்றதை செய்து கொண்டே இரு. வெற்றி நிச்சயம். யாரையும் காயப்படுத்தக்கூடாது என ஒதுங்கிச் செல்பவர் மீதுதான் இந்த உலகம் முதல் கல்லை எறிகிறது. ஆண்கள் பொய் சொல்ல மாட்டார்கள். பெண்கள் நிறைய அது கேள்வி கேட்காமல் இருந்தால் உண்மைதானே? யாருடைய போதாமதான் ஒரு முதல் கேள்விக்கும் புன்னகையுடன் பதில் அளியுங்கள். அடுத்தடுத்த கேள்விகளுக்குள் அவர் உங்கள் நண்பராய் மாறியிருப்பார். உங்களை யார் விமர்சித்தாலும் கவலைப்படாதீர்கள். ஏனென்றால் உங்களை விமர்சிப்பதை நீங்கள் பொறாமைப்பட வைத்திருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். நம்மளை எந்த விதத்திலையும் பாதிக்காத மற்றவர்களோட வாழ்வியலை கண்டு ஏன் எரிச்சல் அடையணும், மாற்ற நினைக்கணும்? அவங்கவங்களோட செயலின் நன்மை தீமைகளை அவரவர்களே தான் உணரணும், அனுபவிக்கணும், தேவைப்பட்டா திருந்தணும். இங்கு யாரும் யாருக்கும் ஆசிரியர் அல்ல. அவரவர்களுக்கானதை வாழ்கிறார்கள், வாழுங்கள். உன் மீது வீசப்படும் கற்களை நீ செல்லும் பாதையில் உள்ள பள்ளங்களில் நிரப்பி தடையில்லாமல் பயணத்தை தொடர்ந்து கொண்டே இரு. உன் மீது வீசப்படும் கற்களை மைல்கல்லாக மாற்ற கற்றுக்கொள்.